இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ಅಂಬೆಣ್ಣು ಈರುಳ್ಳಿ ಟೊಮೆಟೊ ಕರಿಬೇವು ಸೊಪ್ಪು எல்லாம் தெரியுதா? நம்மளோட கேமராமேன் அந்த மாதிரி கடலெல்லாம் போனாதான் நாங்கள் என்ன கலாய்ச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டாங்க. மேட்ரு என்ன, மெயின் மேட்ருன்னா நம்ம யூடியூப் சேனல் பேர் வந்து தவா கார். காரு தவா. வந்தோம் இந்த மீன் இப்போ என்னங்கண்ணா? என்னண்ணா முதல் இந்த மீன் தான் கம்மிங்க. விரால் மீன். விரால் மீன் வைரலா விரால் மீன். ஜென்ரலா கேக்குறேன் என்னென்ன செய்யலாம் இதுல 2 விதமா பண்ணலாம்டா. சரியா? புளிய போட்டு குழம்பு மாதிரி வச்சோன்னு வேற லெவல்ல இருக்கும். காரைக்குடி அப்புறமேட்டு செட்டிநாடு அந்த சைட்ல எல்லாம் மாங்காய் போட்டு பண்ணுவாங்க. கன்னியாகுமரி அந்த சைடும் மீன் குழம்புக்கு. ஆமா, வத்தலைவா என்னடா வராங்க. மீன் எல்லாம் வாங்கிட்டோம். இதுக்கு பேரு லெதர் பாம்ப்ளெட். இப்போ வாங்கிட்டோம் எல்லாமே. நம்ம மீன் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். இங்கவாடா வீட்ல இருந்து நம்ம ட்ரெண்ட் மாடர்ன் தபலா பெட்டி எடுத்து வந்துட்டோம். ஸோ இங்க வந்து பின்னாடி இருக்கவன் ஒளிஞ்சு பாக்குறேன். இவன் தான் இந்த பிளான் கொடுத்தது. நாங்க வேற மீன் வாங்கலாம்னு வந்தோம். இவன் வந்து வேற மீன் வாங்க. நம்ம காரு தவா எங்கடா? தவா காரு போடுசா. இதுக்கப்புறம் ரணகலத்துல சொன்னீங்க. அங்க வந்து பெரிய போர் போகுது. அதெல்லாம் பண்ண போறாங்க. இந்த நாய்கிட்ட நான் சிலிண்டர் எடுத்து வாடான்னா சிலிண்டர் எடுத்து வந்துட்டான். சொன்னதெல்லாம் எடுத்து வந்துட்டான். ஆனா உபயோகம் அவ்வளவுதான். ஆக மொத்தம் இப்ப நாங்க வந்து சிலிண்டர் வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்லை. நாங்க எல்லாம் புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காடு மனுஷன் ஆக போறோம். விறகெல்லாம் தேடி எடுத்து வந்து வச்சு சமைக்க போறோம். சமைப்போமா இல்லையா தெரியல. ஆனா ஒரு வீடியோ மட்டும் பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்போ நாங்க அங்கதான் போறோம். ஏன்னா அந்த மாதிரி கடலெல்லாம் போனாதான் நாங்கள் என்ன கலாய்ச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டாங்க. அந்த தைரியத்தை போகிறோம். கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, உப்பு, தண்ணி, மெயின் செஃப். ஃபிஷ் ஃப்ரை மசாலா, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், உப்பு, காரப்பொடி, அப்புறம் எலும்பு. தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் பாட்டில் இருந்தால் கொஞ்சம் கையில் கிட்ட கொடுப்பாங்க. கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணான். காமிக்கிறேன். பாருங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தவங்க இங்கே பண்ணுறான். அவங்க காமிடா இங்கே இருக்கானே ஒருத்தவங்க. ஹலோ சார் என்ன சார் பண்ணுறீங்க? 3 எலுமிச்சை பழத்துக்கு இவ்வளோ பெரிய பேக்கு தேவையா சார்? வாங்க சார். இருக்கிறது 1.5 கிலோ கூட என்ன நினைக்கிறாருன்னா ஏதோ கடையே வாங்கிட்டு போகிறான்னு நினைக்கிறாரு. ஒன்றும் இல்லை, 3 எலுமிச்சை. என்னடா இங்க ஒரு கிலோ வேணும் மறப்போம். உப்பு, லெமன், மசாலா ஐட்டம். மசாலா ஐட்டம் இல்லை சார். ஃபிஷ் ஃப்ரை மசாலா நல்லா இருக்கிறத பார்த்தா எடுத்துக்கலாம். ரெடிமேட் தான் வாங்குவோம். ஏன்னா எங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு மசாலாவும் செய்ய வராது. நாய் ஃபர்ஸ்ட்டு போச்சு. பேக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒன்றுமே வாங்கல சார். வெறும் கையில் போயிட்டு இருக்கேன். இதுக்கு ராயல் மாட்டு வேற. ராயல் மாட்டு தெரிஞ்சுவாங்க. இதுதான் எங்களோட வீடியோ எடுக்கிற நிலைமை, இப்போதைக்கான நிலைமை. முடிச்சுடா பர்ச்சேசிங்க முடிச்சுடா. என்னென்ன அப்புறம் வாங்கியிருக்கீங்க? இதெல்லாம் வாங்கியிருக்கோம். பார்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கா? எண்ணெய், ಈರುಳ್ಳಿ, ಟೊಮೆಟೊ, ಕರಿಬೇವಿನ ಸೊಪ್ಪು. என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக எல்லாமே சொன்னேன் நான். சிலிண்டரு, அப்புறம் தவா, அப்புறம்
கத்தியெல்லாம் சொல்லலை, ஒன்றே சொல்லணும். ஏன்னா நான் வந்து ராஜபரம்பரை எல்லாம் சொல்ல மாட்டேன், மென்ஷன் பண்ணது அவ்வளோதான் எடுத்து வரேன். என் காரணம் என்னன்னா, இவன் இப்போ தான் பிறந்து வந்திருக்கான், வெளியில் இப்போ தான் உலகத்துக்கு வெளியில் வந்திருக்கான். இவனுக்கு வந்து கத்தி இதெல்லாம் எதுவும் சமைக்க தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். தேவையில்லை, எதுவும் ஒன்றும் வேணாம். எல்லாம் இது ஒரு 100, அது ஒரு 800, மொத்தம் 2000 ரூபாய். சொல்லையா 2000 ரூபாய். நான் சும்மா வாங்க போகலாம். அதுக்குள்ள முடிக்கும் போது வந்து தாலியா இருக்கிறான். வாடா போலாம். வாசுதி வாடா. ஃபைனலா ஒரு லொகேஷன் பார்த்துட்டோம். உள்ள ஒரு செம்ம லொகேஷன் இருக்குது. நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் வண்டி திருப்பிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பாட் பாருங்க, சூப்பராக இருக்குது ஸ்பாட், வேற லெவல் ஸ்பாட். யாருண்ணா? நடிப்பு அரக்கன். அதாவது நாங்கள் ரணகலத்தில் குதிகாலமாக இருக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன போயிட்டே கொண்டே இருக்கிறோம். போயிட்டு கொண்டா இருக்கோமா, கொண்டக்குள்ள வச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கலக்கிறோம். கலக்கா போனோம். ஃபிஷ் ஃப்ரையை சரியான விரால் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். விரால் மீன் கலக்க போகிறோம். பார்ப்போம். காமி ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு எல்லாம் ஃபுல் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நல்லா டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நல்லா செம்மண் நல்லா இருக்கு. சமைச்சு தான் போறாங்க நைட் நேரத்துல. இங்கே பண்ணிடலாம், சூப்பரா இருக்கும். இந்த இடம் நல்லா இருக்கு. வண்டி எடுத்து நீ ஒரு நிமிஷம் இதுல ஒரு மேட்ச் இருக்கு, வந்து பார்ப்போம். இது சமையலுக்கான இடம் தான். வண்டி எடுத்துட்டு வரேன் போய். கல்லு கிடைச்சிச்சாடா? அங்கே பார் காமி, கல்லு கிடைச்சிருச்சு. அப்படி இருக்கு. நாம தவால சமைக்க போறோம். ஆமா, அதனால தான் நம்ம தவாக்கார். இதெல்லாம் பத்தாதுடா, இன்னும் ரொம்ப வேணும்டா. கேப் கீழே போடாதீங்களா, தாங்கடாங்க. இல்லையா, அது ஒரு 5-6 மைல்ஸ் பண்ணி பரவாயில்ல. நெக்ஸ்ட் வாட்டி நீங்களே எனக்கு கூப்பிடுற அந்த மாதிரி பண்ணிட்டு உங்களை மறுபடியும் கற்று நல்லா வராது. அவ்வளோதான்டா, அவங்க இது பேர் இப்போ பத்தா வச்சுட்டோம்டா. நம்மளோட கேமராமேன் மனோஜ் தயாராகிட்டான். அவனோட தியாகத்தால் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விரால் மீன் ஃப்ரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி விரால் மீன் ஃப்ரை நல்லா ரெடி ஆகுது. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. வாயில் எச்சு ஊறுது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். வேற என்ன பண்றது, வேற வழி. சின்ன வயசுல சமைச்சிருக்கோம் எல்லாம், இது சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வச்சு. இந்த வாட்டி புதுசா பெருசா செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாம் அப்படி அந்த மாதிரி. ஆனா இங்க வாட இந்த மீனை காமியே. இந்த மீனை பாருங்க, அப்படியே இங்கே காமி, என்ன காமி, இங்க பாருங்க. அப்படியே ஒரு ஃபுல் ரொட்டேஷன் அடி காமி, வியூ காமி. அது தெரியுது இல்லை, இந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னா ஆமா. அடாடாடாடாடா, இந்த சென்டர்ல காற்று வந்து இப்படி அடிக்கக்கூடாது. அதனால உட்காந்து பாதுகாப்பாக இருக்கலாம். ஓகே. அதுக்காக தான் நம்மளை வந்து இப்போ இங்கே உட்கார வச்சு எங்களை விட்டு பார்க்க வச்சு வயிறு எறிய வைக்கிறான். அது எப்போ ஆகுது, எப்போ சாப்பிடணும்னு ஒரே ஆர்வமாக இருக்கு. அப்புறம் யூடியூப்ல இன்னும் கொஞ்சம் பார்க்குற நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாருமே இது நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ, இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ, இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு குக்கிங்கு. இதில் என்ன தான் மிஸ்டேக் இருந்தாலும், ஏதோ ஒரு ஹைஜீனோ இல்லை ஒரு ஐட்டம்ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இதுமாதிரி போக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லாவே பண்ண ட்ரை பண்ணுறோம்.
ஆமாம் என்ன சொல்கிறேன் ஹரி? ஆமாம் கண்டிப்பாக நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுறோம். அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டெப் வச்சா தானே ஆகும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப் அப்படியே போயிட்டே இருப்போம். படிப்படியாக போவோம். நம்ம செய்வோம். அது போகிறது போகட்டும், அவ்வளோதான். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதோ பண்ணி கடைசியா பண்ற ட்ரை பண்ணிட்டோம். இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைக்குமா? இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைக்குது. நம்ம பாடுறது எந்த பாட்டுன்னு கூட கண்டுபிடிக்க மாட்டாங்கடா. அவ்வளவு மோசமா பாடுறோம். இங்க காமிடா, நான் தான் பாடுறது, என்ன காமி, நான் தான். அது எந்த பாட்டுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். திட்டாதீங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க. நல்ல பாட்டு. ஆமா, அப்படியே அங்க காமிடா. என் ஜாமிங் ரெடி ஆயிட்டான் பாடுறான். மூலக்காரரே, இதுதான் இப்போ ட்ரெண்ட். மூலம் மூலக்காரர் ரெடி ஆயிட்டாரு. இன்னொரு ரவுண்ட் இருக்குது. மீன் எடுத்து இங்க வாடா, பக்கத்துல வாடா. இது காமி. கஹூன். கஹூன். இது வந்து இந்த ட்ரெண்ட்ல, இப்போத்த ட்ரெண்ட்ல இது வந்து ஒரு ட்ரம்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். தபலா மாதிரி ட்ரம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றோம். ஓகே ஓகே. இது ஒரு ஸ்பான்டேனியஸ் ஜாமிங்காக யூஸ் பண்ணலாம். இதுல இப்போத்தோட ரிதம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரிதம் இது வந்து எனக்கு அவ்வளவு நல்லா வாசிக்கலாம் தெரியாது. அப்படியே ஒரு ரேண்டமான ஒரு சாங்ஸ், ஒரு பாட்டு ஜாமிங் பண்ணிட்டு. இன்னொரு விஷயம், பாட்டு ஓகே, ஆனா எதுவுமே லிரிக்ஸ் உண்மையா இருக்காது, கரெக்டா இருக்காது. நமக்கு வர லிரிக்ஸ் எல்லாம் அடிச்சு விடுவோம். நாங்க ஸ்கூல்ல இருந்தே இந்த 3 பேர் இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க எப்படின்ட்டு. நாங்க அப்படியே சமைச்ச மீனை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சிம்பிளான ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் ஜாமிங் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு நல்ல பீஸான ஒரு நேச்சரோட நல்லா சாப்பிடலாம். வாங்க, சூப்பரா இருக்கும், பாருங்க. சூப்பரா இருக்கா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணு. பேசு. குடியா சேதி நோடோ ಗುಡಿಯ ಸೇದಿ ನೋಡೋ ಮನಸೆಂಬ ಸಂಚಯ ಬಿಚ್ಚಿ ದಿನ ದಿನವೂ ಮೋಹಾಂಬೋ ಭಂಗಿಯ ಕೊಚ್ಚಿ ನೆರಳೆಂಬ ಚಿಲುಮಯ ಹಚ್ಚಿ ಮನಸೆಂಬ ಸಂಚಯ ಬಿಚ್ಚಿ ದಿನ ದಿನವೂ ಮೋಹಾಂಬೋ ಭಂಗಿಯ ಕೊಚ್ಚಿ ನೆರಳೆಂಬ ಚಿಲುಮಯ ಹಚ್ಚಿ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ಮನುಷ್ಯ ಕೆಂಡವ ಮೇಲನೆ ಕೊಚ್ಚಿ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ಮನುಷ್ಯ ಕೆಂಡವ ಮೇಲನೆ ಕೊಚ್ಚಿ ಹುಡುಗುಡಿಯ ಸೇದಿ ನೋಡೋ. சரி, இது வந்து நம்மளோட ஸ்டார்டிங் சாங். நெக்ஸ்ட் போவோமா? போலாமே. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரிய வலிக்கு சேத்துல விழுந்தது மாமி, என் கண்ணு கட்டி. ஒருத்தவன் பாட விட மாட்டேன். பிடிச்ச பாட்டா இருக்குன்னு சூப்பரான ஒரு பாட்டு போடுறேன், கேளு. நான் மட்டும் இல்ல சிங்கர், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவனை பாடினா கேவலமா வரும். சரி ஓகே. இதெல்லாம் பண்றது பார்த்தாலே நல்லா வரும். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா, இந்த சூரிய மலைக்கு சேர்த்து விழுந்தது மாமே, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி 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 சாமி. ஜன்னலத்த சாத்தே சாராயத்தை ஊத்தே நீ ஜன்னலத்த சாத்தே, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா. புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கற ரம்மு வந்தாராகும்
இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அந்த மகாராஜா பிச்சை கேட்டு இங்க பாடுற என்ன கோவ சொல்லாடும் காசு தீராதே கண்ணீரும் கல்லா கண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா கண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சரி, அந்த ஃபைனல் வீடியோ என்னன்னா ஆக்சுவலா அந்த கண்டென்ட் என்ன கண்டென்ட் சொன்னார்ல, ஒரு கண்டென்ட் இல்ல, கண்டென்ட் பண்ணி போதுமா போயிடுச்சு. இதோட எங்களோட எல்லா வேலையும் முடிஞ்சு மீன் வந்தோம், மீன் சமைச்சோம், சாப்பிட்டோம். இப்போ பாட்டு ஒரு 2-3 பாட்டெல்லாம் ட்ரை பண்ணோம், வரல நல்லா. ஆனா இதோட போதும், இதோட முடிச்சுக்கலாம். உன காமிடா இன்னும் தக்காளி சாப்பிட்டுக்கிறான். என்னால இவ்வளவுதான் முடியும் பசங்களை வச்சுட்டு. நான் வேற என்னவோ சொன்னா கேட்டு என்ன ஜோர சொல்ல. ஆமாமா, அதுதான் மெயின் விஷயம். என்னன்னா நம்ம தைரியமா சொல்லலாம்டா. இதை என்ன மேட்டர்னா முடிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம். வீடியோ நல்லா எடிட் பண்ணி கட் பண்ணி வெட்டி கிட்டி பார்பரிங் வேலை எல்லாம் பண்ணி எடுத்து வரோம். வேலை நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, சாரி கை கழுவுல, நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னா நாங்க அடுத்து தொடர்ந்து இந்த வீடியோ போடணும்னா ஒரே ஒரு வேலை தான் பண்ணுவோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you. அப்புறம்